அஞ்சானந்தன் பட்டுக்கோட்டை அழகிரி, தந்தை பெரியார், இணையத்திற்கிறே காகிதமில்லை, பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், இனமான பேராசிரியர்னு அனைத்து தரவோடு பழகி பயணித்து தன் வாழ்நாளை குண்டகுழிக்காக ஒப்படைச்சிக்கிட்ட பற்ற வெளிச்சுடதான் இசைமுரசு ஐயா அனிபாவர். மாறுறது அவருடைய திறன். கொண்ட கொள்கைக்காக சிறைக்கு போகவும் தயங்காதவர் தான் அனிபாவருடைய குணம். 1939 13 வயசு பையனா இந்தி திணிப்புக்கு எதிராக ராஜாஜிக்கு கருப்பு கொடி காண்பிச்ச முதல் முறையா கைதானார். பிறகு இந்திய ஆதிக்க எதிர்ப்பு போராட்டத்தில் கோசிமணி, அன்பில் தர்மலிங்கம், மன்னை நாராயணசாமி ஆகியோடு திருச்சி சிறையில் 32 நாள் இருந்திருக்கிறார். 1952 கலைஞரோடு அனிபாவர்கள் கைது செய்யப்பட்டார். 1956 காஞ்சிபுரத்தில் தெருவில் பாடிட்டு போகும்போதே கைதானார். இப்படி கழகத்துக்காக போராட்டங்களில் பங்கெடுத்து 10 முறைக்கு மேலே சிறைக்கு சென்றிருக்கிறார். ஐயா அனிபாவருடைய தமிழ் உணர்வை பற்றி தலைவர் கலைஞர் என்ன சொன்னார்னா, தமிழுக்கு ஒரு தீங்கின்றால் அது தீங்கினை தடுத்து நிறுத்திட, தமிழகம் காத்திட, தமிழ் மொழி காத்திட, தோல் தட்டி தன்னை ஒப்படைத்துக் கொள்ளக்கூடிய தியாக செயலை தான் நான் அனிபான்னு சொல்லுவார். 1957 தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்த ஐயா அனிபா அவர்களை தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சரான பிறகு எம்எல்சி ஆக்கி மேலவேலை அமர வச்சு அழகு பார்த்தார். கலைமாமணி விருது கொடுத்தார். வக்வாரிய தலைவராக நியமித்தார். 2002 நடைபெற்ற கழகத்தின் பெருவிழா நிகழ்ச்சியில் கலைஞர் விருது வழங்கினார். இப்படி அஞ்சானந்தன் பட்டுக்கோட்டை அழகிரி, தந்தை பெரியார், இணையத்திற்குரிய காகிதமில்லை, பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், இனமான பேராசிரியர்னு அனைத்து தலைவர்களோடு பழகி பயணித்து தன் வாழ்நாளை குண்ட கொள்கைக்காக ஒப்படைச்சிக்கிட்ட ஒப்பற்ற ஒளிச்சுடதான் இசைமுரசு ஐயா அனிபா அவர்கள். ஒரு முறை அனிபா அவர்கள் என்ன சொன்னார்னா, கழக நிகழ்ச்சிகளுக்கு கலைஞர் எங்கிட்ட தேதி கூட கேட்காம என்னுடைய இசை கச்சேரியை வச்சுடுவார். ஏன்னா நான் கச்சேரிக்காரன் கிடையாது, கட்சிக்காரன்னு சொன்னார். மற்றொரு பேட்டியில் என்னுடைய ரத்தத்தை எடுத்து சோதித்தால் கூட அதில் வேறு கட்சியுடைய கலப்பு இருக்காதுன்னு சொன்னார். அதனால்தான் ஐயா அனிபா அவர்கள் நிறைவுற்ற போது, மறைந்த போது தலைவர் கலைஞரும் நானும் ஓடோடி சென்றோம். அதைத் தொடர்ந்து நாகூரில் நடைபெற்ற அவருடைய திருவுருவப்பட படத்திறப்பு நிகழ்ச்சியில் பங்கெடுத்து புகழஞ்சலி செலுத்தினேன். அப்படிப்பட்ட எங்கள் இசை முரசுக்கு நான் முன்னின்று நூற்றாண்டு விழாவை கொண்டாடுறதை என்னுடைய வாழ்நாள் பேராக நான் நினைக்கிறேன். ஐயா நாகூர் அனிபா அவர்கள் கழகத்துக்கு மட்டும் சொந்தக்காரர் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய சொத்து அவர். எல்லாரும் சொன்னாங்க, அவர் பாடிய இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்வதில்லை என்ற பாடல் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லார் வீட்லேயும் ஒலிக்கிற பாடல். அதுதான் ஐயா அனிபா அவரது இசையோட வலிமை. அது சில மாதங்களுக்கு முன்பு ஒரு தனியார் தொலைக்காட்சி விவாத நிகழ்ச்சியில் பலரும் மதங்களை கடந்து இசைமுரசு அவருடைய பாடலை பாடினது ரொம்ப வைரலாக போச்சு. இந்த உணர்வோடு தான் தமிழ்நாடு. அதனால தான் நம்மோட இசைமுரசு ஐயா நாகூர் அனிபா அவர்களுடைய நூற்றாண்டு தொடங்கினதும் நாகூரிலே அவர் இல்லம் அமைந்துள்ள தெருவுக்கு இசைமுரசு நாகூர் EM அனிபா தெரு என்று பெயர் சூட்டினோம். சில்லடி கடற்கரைக்கு செல்லும் சாலையிலே இசைமுரசு நாகூர் EM அனிபா நூற்றாண்டு நினைவு பூங்காவை சில தினங்களுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி திறந்து வச்சிருக்கிறார். தமிழரசின் சார்பில் அனிபா நூற்றாண்டு மலரை சிறப்பாக தயாரித்து வெளியிட்டிருக்கிறோம். ஐயா நாகூர் அனிபா போல் இன்னும் ஏராளமான திராவிட முன்னேற்ற கழகத்தை வலுப்படுத்த வரணும். உங்களுடைய திறமையை, உங்களுடைய அறிவு கூர்மையை பயன்படுத்தி கழகத்தை, சமூகத்தை வளர்த்தெடுக்க திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதும் தயாராக இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மண்ணில் இருக்கிற வரையில் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞரின் புகழ் தமிழ் நெஞ்சங்களில் உள்ளவரை ஐயா நாகூர் அனிபா
அவர்களும் நம்முடைய புகழுறவிலே வாழ்வார். கம்பீர குரலெடுத்து கானமழை பொழிந்து தமிழர்கள் மனங்களை நிறைந்த ஐயா நாகூர் அவர்கள் புகழ் வாழ்க. ஐயா நாகூர் அவர்கள் புகழ் வாழ்க. நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.